மத்தேயு 16 அதிகாரம் 3 வசனம். Verse 2 and 3. மத்தேயு 16 அதிகாரம் 2, 3 வசனங்கள். He said, when it is evening, you say it will be fair weather because the sky is red. In the morning, you say it will be a storm today for the sky is red and threatening. Do you know how to discern the appearance of the sky but cannot discern the signs of the times? அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, அஸ்தமனமாகிற போது செவ்வானமிட்டிருக்கிறது, அதனால் வெளிவாங்கும் என்று சொல்கிறீர்கள். உதயமாகிற போது செவ்வானமும் மந்தாரமுமாயிருக்கிறது, அதனால் இன்றைக்கும் காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்கிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? I think Jesus would say that to many Christians today. இன்றைக்கு अनेक கிறிஸ்தவர்களை பார்த்தும் இயேசு இதையே சொல்வார் என்று தான் நான் நம்புகிறேன். And that is, you can look at the clouds and know that it's going to rain or it's not going to rain depending on the color of the clouds. மேகத்தை பார்த்தே இன்று மழை பெய்யுமா பெய்யாதா என்று உங்களாலே மேகத்தை பார்த்து நிதானிக்க முடிகிறது. But he says, can you discern the signs of this time that you're living in at present? ஆனால் இப்பொழுது இந்த நிகழ்காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே, இந்த நாட்களை உங்களால் நிதானித்து அறிய முடிகிறதா? I have heard all types of Christians say, Jesus is coming soon. எல்லா விதமான கிறிஸ்தவர்களும் சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். அது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். Now I believe that if you really believe that in your heart, there'll be at least two things that you do. உண்மையாலுமே நீங்கள் உள்ளத்திலே அதை விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் குறைந்தபட்சம் 2 காரியங்கள் நடக்க வேண்டும். If you don't do these two things and you don't really believe that Christ is coming soon, இந்த 2 காரியங்களை நீங்கள் செய்யாத பட்சத்திலே உண்மையாலுமே இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்றுதான் அர்த்தம். then this word applies to you. You cannot discern the signs of the time. அப்படியானால் இந்த வார்த்தை, உங்களால் காலங்களை நிதானிக்க முடியவில்லை என்கிற வார்த்தை உங்களுக்கு தான் அது பொருந்துகிறது. The first thing that you'll do is what's written in 1 John chapter 3 and verse 2 and 3. நீங்கள் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று விசுவாசிக்கும்போது நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் 1 யோவான் 3 அதிகாரம் 3 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. Here it's talking about the second coming of Christ. இங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையை குறித்து சொல்லப்படுகிறது. We are children of God, but it has not yet appeared as to what we shall be. நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எப்படி இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. But we know one thing, that when Jesus appears, we will be like him because we will see him exactly as he is. ஆனால் இயேசு வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று இந்த ஒரு காரியத்தை நாம் மறந்திருக்கிறோம். And everyone who has this hope fixed on him purifies himself just as he is pure. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். So if you ask the average Christian, what is the blessed hope you have? ஒரு சராசரி கிறிஸ்தவனை பார்த்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆனந்த நம்பிக்கை என்ன, பாக்கியமான நம்பிக்கை என்ன என்று கேட்டால், if you don't believe me, you can test it out. நீங்கள் அதை சோதித்து பார்க்கும் வரை அதை நம்ப முடியாது. What is your blessed hope? உன்னுடைய ஆனந்த நம்பிக்கை என்ன? And almost all of them will say the hope of seeing Jesus is coming back. எல்லாரும் இயேசு கிறிஸ்து மீண்டும் வரும்பொழுது நான் அவரை காண்பேன் என்று சொல்வார்கள். I say, is that all? அவ்வளவுதானா? I say, that's only half of what the Bible says. வேதம் சொல்வதிலே அது பாதிதான். Tell me the other half. இன்னொரு பாதியை சொல்லுங்கள் என்று கேட்டால், and they'll think, oh, we'll go to heaven. பரலோகத்துக்கு போவோம் என்று சொல்வார்கள். But that's not what the Bible says. ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. Because Christians don't read the Bible slowly and carefully, they miss out on so much that God has. மெதுவாகவும் கவனமாகவும் अनेक கிறிஸ்தவர்கள் வேதத்தை வாசிக்காதபடினாலே தேவன் அவர்களுக்கென்று வைத்திருக்கக்கூடிய எவ்வளவோ காரியங்களை இழந்து போகிறார்கள். In your lifetime, it is better that the Bible goes through you once than you go through the Bible 50 times. உங்களுடைய வாழ்நாளிலே நீங்கள் வேதத்தை 50 முறை வாசிப்பதற்கு பதிலாக ஒரு முறையாகிலும் இந்த வேதம் உங்களுக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். For that you have to read slowly. அதற்காக நீங்கள் மெதுவாக வேதத்தை வாசிக்க வேண்டும். What is the hope mentioned here? இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த நம்பிக்கை என்ன? Everyone who has this hope, verse 3. மூன்றாம் வசனத்திலே பார்க்கிறோம், இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும். What is the hope? அது என்ன நம்பிக்கை? One,
ஒன்று, In the previous verse, we shall see him as he is when he comes. அவர் வரும்பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை We தரிசிப்போம். shall see Jesus. நாம் இயேசுவை தரிசிப்போம். And the second part, இரண்டாவது பகுதி, verse 2, இரண்டாம் வசனம், we shall be like him. நாம் அவரை போலவே இருப்போம். Not we shall go to heaven. நாம் பரலோகத்திற்கு போவோம் என்றால், Not we shall be free from sickness. வியாதியிலிருந்து விடுதலையாவோம் என்பதல்ல, Not we shall walk on golden streets. நாம் பொன்மயமான சாலைகளிலே நடப்போம் என்பதுமல்ல, We shall be like him. நாம் அவரை போலவே இருப்போம் என்கிற நம்பிக்கை. I'll tell you honestly, நேர்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், I'm not looking forward to going to heaven. நான் எப்பொழுது பரலோகத்துக்கு போகலாம் என்று எதிர்பார்த்து I கொண்டிருப்பதில்லை. have no interest in that. அதில் எனக்கு சற்றேனும் விருப்பமில்லை. I'm looking to see Jesus face to face நான் இயேசுவை முகமுகமாய் தரிசிப்பது எப்பொழுது and என்று எதிர்பார்த்து to கொண்டிருக்கிறேன். be with him, not go to heaven, to be with him அவரோடு கூட இருக்கும்படிக்கு தான் எனக்கு வாஞ்சை. Forever. பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றல்ல, நித்தியமாக wherever he is. அவர் எங்கிருந்தாலும் சரி. And secondly, இரண்டாவதாக, to be like him. அவரை போல இருக்க வேண்டும். I've given up all these human ideas that are preached by preachers and aligned myself with the word of God. மனுஷ பிரசங்கியார்கள் பேசக்கூடிய காரியங்கள் எல்லாம் நாம் ஒதுக்கிவிட்டு வேத வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதிலேயே நான் கவனம் வைக்க And விரும்புகிறேன். that's made me a very happy man. நான் என்னை அது சந்தோஷமுள்ள ஒரு மனிதனாய் மாற்றி If இருக்கிறது. you give up all the religious ideas that have been put into your head by preachers and read God's word, it will make you a happy person. பிரசங்கியார்கள் also. உங்கள் மனதிலே வைத்து விட்டதான எல்லா மத சம்பந்தமான காரியங்களையும் சரக்குகளையும் எடுத்துவிட்டு தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதனால உங்களுடைய மனதை நிரப்பினார். So that is the first thing. If you believe that the coming of the Lord is near, it says here in verse 3, you will purify yourself until you reach his level of purity. அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல அவருடைய பரிசுத்தத்தின் நிலவரத்திற்கு நீங்களும் அடையும்படியாய் நீங்கள் உங்களை சுத்திகரித்துக் கொண்டே இருப்பீர்கள். எப்பொழுது என்றால் நீங்கள் அவருடைய வருகையிலே நம்பிக்கை உள்ளவர்களாய் இருப்பீர்கள் And என்றால். verse 3 it says, everyone who has this hope will do it. மூன்றாம் வசனத்திலே பார்க்கிறோம், அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும். And you will not stop until you reach his level of purity. அவருடைய பரிசுத்தம் என்கிற நிலவரத்தை அடையும் வரை நீங்கள் ஒரு காலம் நிறுத்த மாட்டீர்கள். Have you reached his level of purity? அவருடைய பரிசுத்தத்தின் தரத்தை நீங்கள் அடைந்து விட்டீர்களா? I have not. நான் அடையவில்லை. Because I have not, நான் அப்படி அடையாது and I இருக்கிறபடினாலே, acknowledge it, நான் அதை ஒத்துக்கொண்டபடினாலே, God is my witness தேவனே என்னுடைய that சாட்சி, every day I seek to purify myself. ஒவ்வொரு நாளும் என்னை நானே சுத்திகரித்துக் கொள்ள விரும்பிக் கொண்டே இருக்கிறேன். That is the proof that I am looking forward to the coming of Christ. கிறிஸ்துவுடைய வருகைக்கு எதிர்நோக்கி இருக்கிறேன் என்பதற்கு இது ஒன்றே நிரூபணமாக இருக்கிறது. If you are not doing that, நீங்கள் அதை செய்யவில்லை and என்றால், you say you're looking forward to the coming of Christ, செய்யாதபடிக்கு இயேசுவின் வருகை எதிர்நோக்கி இருக்கிறேன் என்று சொல்வீர்களானால், whether you know it or not, you're a liar. நீங்கள் அறிந்திருக்கிறீர்களோ இல்லையோ நீங்கள் ஒரு பொய்யன். You're not looking forward to the coming of Christ. நீங்கள் கிறிஸ்துவினுடைய வருகைக்கு எதிர்பார்க்கிறவர் அல்ல. If you look forward to the coming of Christ, நீங்கள் கிறிஸ்துவுடைய வருகைக்கு எதிர்பார்க்கிறவர்களாக இருந்தால், every day you will seek to be holier than yesterday. நேற்றைய தினத்தை காட்டிலும் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் இன்னுமாய் பரிசுத்தமாக வேண்டுமே And என்று நீங்கள் there will முயற்சிப்பீர்கள். be no backsliding in your Christian life. உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே பின்மாற்றம் என்பதே இருக்காது. There is no such thing as standing still in the Christian life. கிறிஸ்துவ வாழ்க்கையிலே ஒரே நிலையில நிற்கிறேன் என்றதான ஒரு காரியம் இல்லை. You're either going forward or going backwards. ஒன்று நீங்கள் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள், இல்லாவிட்டால் பின்னோக்கி போய் You know, கொண்டிருக்கிறீர்கள். it's like cycling up a steep hill slope. ஒரு செங்குத்தான மலையின் சாலையிலே நீங்கள் சைக்கிள் ஓட்டி கொண்டு போவது போல, If you keep on cycling, you go up. நீங்கள் அந்த சைக்கிளை மிதித்துக் கொண்டே இருந்தால் மேல் நோக்கி போவீர்கள். If you stand still, மிதிக்காமல் இருந்தால் you go backwards. நீங்கள் கீழே சரிந்து கொண்டு போவீர்கள். You can't sort of put a brake and stand there in the Christian life. Not possible. கிறிஸ்துவ வாழ்க்கையில ஏதோ நான் சரிந்தும் போகாமல் முன்னோக்கியும் போகாமல் பிரேக் போட்டு நிற்கிறேன் என்றதான காரியம் இல்லை. There are no brakes. அங்கே கிறிஸ்துவ வாழ்க்கையில பிரேக்கே இல்லை. You either go forward or you come back. ஒன்று நீங்கள் முன்னோக்கி செல்கிறீர்கள், இல்லாவிட்டால் பின்னோக்கி And I போகிறீர்கள். want to say to all of you, உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன், if you are not moving forward in your Christian life, whether you know it or not, you're backsliding. நீங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே முன்னோக்கி செல்லவில்லை, வளரவில்லை என்று சொன்னால் நீங்கள் அறிந்தாலும் அறியாவிட்டாலும் நீங்கள் பின்வாங்கி கொண்டிருக்கிறீர்கள். I can honestly say that the last many years I've come to know Jesus better every year. நேர்மையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், கடந்த ஒரு சில ஆண்டுகளாக நான் கிறிஸ்துவை இன்னும் அதிகமாக மேன்மையாக அறிந்து வருகிறேன். And I find myself having to cleanse myself every year. நான் என்ன பார்க்கிறேன் என்று சொன்னால், ஒவ்வொரு வருஷமும் என்னை நான் சுத்திகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். Not of the kindergarten lessons like getting offended. எல்கேஜி பாடங்களைப் போல மனத்தாங்கல் அடைவதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதல்ல. That I finished with 30 years ago. 30 ஆண்டுகள் முன்பதாகவே அதை நான் முடித்து Or விட்டேன். kindergarten lessons like getting angry. கோபப்படுவதிலிருந்து எப்படி மேற்கொள்வது, எல்கேஜி பாடம் Finished long ago. அதையும் எவ்வளவு இன்றைக்கு முடித்து விட்டேன்.
These are all kindergarten lessons. இவைகள் எல்லாம் எல்கேஜி பாடம். Lusting after women, ஸ்திரீகளை இச்சிப்பது, telling lies, பொய் சொல்வது, not forgiving somebody. ஒருவரை மன்னிக்காதிருப்பது. These are not PhD lessons. These are kindergarten lessons in the Christian life. இவைகள் எல்லாம் PhD பாடங்கள் அல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கையில இவைகள் எல்லாம் ஆரம்ப பாடங்கள். And when you finish with these, you keep moving and God shows you deeper areas of selfishness and spiritual pride that you can cleanse yourself from. இவைகள் எல்லாம் நீங்கள் முடித்துவிட்டு மேலே செல்ல செல்ல இன்னும் ஆழமான காரியங்களாகிய உங்களுடைய சுயநலம், உங்களுடைய ஆவிக்குரிய பெருமை, இப்படி புதிந்திருக்கிற காரியங்களை இயேசு காண்பிப்பார். Most Christians never learn about those things because they are still trying to pass their kindergarten lesson. ஏன் अनेக கிறிஸ்தவர்கள் இவ்விதமான காரியங்களை கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் இன்னுமே எல்கேஜி யூகேஜி பாடங்களையே அவர்கள் தேர்ச்சி பெறவில்லை. Don't you think you will be disappointed if your child is sitting in kindergarten for 10 years? 10 வருஷமாக உங்களுடைய பிள்ளை எல்கேஜியே படித்துக் கொண்டிருந்தால் உங்களுக்கு ஏமாற்றம் அளிக்காதா? I tell you, God is disappointed with most of his children. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, தேவன் தம்முடைய பிள்ளைகளில் அநேகருடைய வாழ்க்கையிலே அவர் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார். So many people satisfy themselves. அவர்கள் எளிதான காரியங்களிலே திருப்தி அடைந்து விடுகிறார்கள். I'm going to church. நான் சபைக்கு போகிறேன். I'm giving some money. பணத்தை கொடுக்கிறேன். I'm doing some evangelism. சுவிசேஷ வேலை செய்கிறேன். What does it say here? இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? Those who have this hope will go to church regularly. இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் ஒழுங்காக சபைக்கு போவான். Those who have this hope will do a lot of evangelism or give money for God's work. இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் சுவிசேஷ ஊழியத்தை சொல்லுவான், செய்வான், அல்லது தேவனுக்கு பணத்தை கொடுப்பான் என்று சொல்லியிருக்கிறார். That's what preachers have told you. இவைகளை பிரசங்கியார்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். The Holy Spirit says those who have this hope will purify themselves. பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் தன்னை தானே சுத்திகரித்துக் கொள்கிறான். When you purify yourself, you'll be able to do God's work much better. உங்களை நீங்கள் சுத்திகரித்துக் கொள்ளும் பொழுது தேவனுடைய ஊழியத்தை செம்மையாய் மேன்மையாய் செய்ய முடியும். See, the water that the river of life that flows from heaven is absolutely pure. பரத்திலிருந்து பாய்ந்து ஓடுகிறதான அந்த ஜீவ நதியானது முற்றிலும் சுத்தமுள்ளதாக இருக்கிறது. But because it has to flow through human channels, it's pretty corrupt by the time it reaches people. ஆனால் இந்த ஜீவ நதியானது மனுஷன் என்கிற வாய்க்காலுக்குள்ளாக ஊடாக பாய்ந்து உங்களிடத்தில் வரும்பொழுது அது கெட்டுவிட்டது. You can have a tank of distilled water. If you send it through a dirty pipe, it's not pure by the time it reaches the other end. தண்ணீர் தொட்டியிலே நீங்கள் சுத்திகரிக்கப்பட்ட நீரை வைத்திருந்தும் ஒரு அழுக்கான குழாய் வழியாக அந்த தண்ணீரை நீங்கள் பாய்ச்சும் பொழுது அது உங்களிடத்தில் வரும் பொழுது அந்த தண்ணீர் மாசுபட்டு விடுகிறது. So it's no use saying, I want to give the water of life to other people. I want to give it. ஆகவே நான் எவ்வளவோ மக்களுக்கு நான் ஜீவ நீரை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஓடிக்கொண்டே இருப்பதில் பிரயோஜனம் இல்லை. I want to give the gospel to others. நான் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் என்பதில் தீவிரமாக இருக்கிறீர்கள். Is it the water of life that flows from heaven? பரத்திலிருந்து பாய்ந்து ஓடுகிற ஜீவ நீரை நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கிறீர்கள். Then make sure your pipe is clean. அப்படியானால் உங்களுடைய குழாய் சுத்தமாக இருக்கிறது என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள். That is why purifying yourself is so important. ஆகவே தான் உங்களை நீங்களே சுத்திகரித்துக் கொள்வது என்பது மிக முக்கியம். I found that through the years. நான் இவ்வளவு ஆண்டுகளாக அதை கண்டுபிடித்திருக்கிறேன். You know, some people accuse us like this. சிலர் இப்படி சொல்லுகிறார்கள் இந்த வசனத்தை. Accuse our churches. சில மக்கள் இப்படி குற்றம் சாட்டுகிறார்கள். That you churches, you people are just sitting purifying yourself. உங்களுடைய சபையிலே என்ன எல்லாரும் இப்பொழுது பார்த்தாலும் சுத்திகரிப்பு என்று சொல்லி உட்கார்ந்து பரிசுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறீர்கள். I said, is that a crime? அது ஒரு குற்றமா என்று கேட்கிறேன். It's written in 1 John chapter 3, everyone who has this hope, that's what they do. இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அதை தான் நாங்கள் செய்கிறோம். I said, so we are proud of the fact that you accuse us of purifying ourselves. ஆகவே நாங்கள் எங்களை சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறோமே என்று குற்றம் சாட்டுகிறீர்களே, அதை குறித்து நாங்கள் பெருமைப்படுகிறோம். Not proud in ourselves, but glad we can say that we have discovered the truth of God's word. எங்களுடைய பெருமை என்று சொல்வதற்கு இல்லை, ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிகிறோமே என்பதிலே அகமகிழ்கிறோம். Because when we purify ourselves, ஏனென்றால் நாங்களே சுத்திகரித்துக் கொள்ளும் பொழுது the pipe becomes clean. அந்த குழாயானது சுத்தமாக மாறுகிறது. Every ministry we do becomes better. நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஊழியமும் சிறந்ததாய் மேன்மையானதாய் மாறுகிறது. If you are an evangelist, your evangelism will become better. நீங்கள் ஒரு சுவிசேஷகனாக இருந்தால் உங்களுடைய சுவிசேஷ பணியானது இன்னும் மேன்மை அடையும். Because to that poor unconverted person you will not be giving dirty water anymore but clean water. மனம் திரும்பாத ஏழை அந்த மனிதனுக்கு நீங்கள் அசுத்தமான தண்ணீரை அல்ல, இனிமேல் சுத்தமான தண்ணீரை நீங்கள் குடிக்க கொடுப்பீர்கள்.